வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக திரை விமர்சனம் என்ற இப்பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய திரை விமர்சனம் பகுதியில நாம பார்க்க போகின்ற திரைப்படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, த கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஆல் டைம், அதாவது கோட், GOAT, கோட். இது யாருடைய படம் அப்படின்னு சொன்னா, தளபதி விஜயோட படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தோட பிரம்மாண்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இதுல விஜயகாந்த், அப்புறம் தளபதி விஜய், அப்புறம் இளைய தளபதி விஜய், அப்புறம் ஜெயராம், பிரபுதேவா, அப்புறம் பிரசாந்த், அஜ்மல், விடிவி கணேஷ், ஜெய், சிவகார்த்திகேயன், இப்படி ஏகப்பட்ட நட்சத்திரங்கள், ஆண்கள் மட்டும் இல்லாம பெண்கள்லயும் பாத்தீங்கன்னா சினேகா, ஒரு டான்ஸுக்கு த்ரிஷா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா மீனாட்சி சௌத்ரி, இப்படி லைலா, இப்படியாக ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே கூடியிருப்பதுதான் இந்த படத்தோட பிரம்மாண்டம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். வேற எந்த விதத்திலும் இந்த படம் பிரம்மாண்டமா தெரியல. இவ்வளவு நட்சத்திரங்களை வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி ஒரு எந்த ஒரு முயற்சியுமே செய்யாம ஏனோ தானோன்னு ஒரு படம் பண்ண மாதிரி ஒரு படத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. வெங்கட் பிரபு இந்த படத்தை ஒரு சிறப்பான முறையில் தொழில்நுட்பங்கள் கலந்த ஒரு பிரம்மாண்ட படமா உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இறங்கி விஜயகாந்தோட முகத்தை காட்டணும், விஜயோட சின்ன வயசு பையனா காட்டணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் புகுத்தி இதுக்கான தொழில்நுட்ப வேலைகளை நிறைய செஞ்சிருக்காரு. ஆனால் இன்றைய காலகட்டத்துல தொழில்நுட்பத்தால ரசிகர்களை மிகவும் பிரம்மாண்டமான ஒரு பிரமிக்க வைத்த இயக்குநர்கள் சங்கரும் ராஜமௌலியும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இடையில நீங்க பண்ணும்போது இது அவங்களோட விட பிரம்மாண்டமா செய்ய வேணும். ஆனால் இது போன்ற சாதாரண விஷயங்களை எல்லாம் மக்கள் ரசித்து விட்டார்கள். அதனால அதுவும் இந்த படத்தில் ஒரு குறையாகவே அமைந்து விட்டது. படத்துல கதை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, பெருசா சொல்லிக்கிற மாதிரி பெரிய கதையெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்பா ஒரு பயங்கரவாதி அழிச்சிடுறாரு. அவருடைய புள்ளைய அந்த பயங்கரவாதி கடத்தி போயிடுறான். கடத்தி போயிட்டு அவனுக்கு எதிர்ப்பா அவனை தூண்டி விடுறான். இதுதான் கதை. இந்த மாதிரி கதை நிறைய வந்துருச்சு. புள்ள வில்லனா இருக்கிறதும் அப்பா ஹீரோவா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் வந்துருச்சு. என்ன ஆகும்னா, விஜய் இதுல பண்ணியிருக்காரு. அவருடைய முதல் படம். அப்பா ஹீரோவாகவும் புள்ள வில்லனாகவும் வச்சிருக்கிற முதல் படம். அப்படிதான் சொல்லிக்க முடியும். கதை, இந்த கதை பல பல நடிகர்கள் நடிச்சிட்டாங்க. ஆனா கதை அளவிலையும் பெருசா அவர் யோசிக்கல, திரைக்கதை அமைக்கிறதுலையும் பெருசா அவரு செலுத்தல. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, இவரு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்கிறார். ஒரு மாஸ் ஹீரோ விஜய்க்கு ஒரு இசையமைக்கணும்னாக்கா எந்த அளவுக்கு யோசிக்கணும், எந்த அளவுக்கு அதை பிரம்மாண்டமாக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற அளவுக்கு அவர் இசையை கொடுத்துருக்கணும். அதுலயும் கோட்டை விட்டு விட்டார்கள். இப்படிதான் இந்த படத்துல நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்கன்ற ஒரு பிளஸ் இருக்கு. மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு மைனஸா தான் போயிருக்கு. படத்தை எதிர்பார்ப்புகள் அதிகமா உருவாக்கி வச்சிருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமான எதிர்பார்ப்பு கிடையாது, அதிகப்படியான எதிர்பார்ப்புகளை உருவாக்கி ரசிகர்களை எல்லாம் திரையரங்கு வர வச்சு. ஆனால் உண்மையிலே விஜய் ரசிகர்கள் கண்டிப்பாக, நான் போய் சொல்லல, விஜய் ரசிகர்கள் அத்தனை பேருமே இதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா இப்ப அவர் கட்சி வேற ஆரம்பிச்சிருக்கிறாரு, கட்சி தொண்டர்களும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில அத்தனை தரப்பு மக்களும் மிகவும் எதிர்பார்ப்போடு வந்திருக்க அந்த படம் அந்த அளவுக்கு சிறப்பாக அமைந்திருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. ஆனால் அமையவில்லை என்பதும் உண்மை. ஆக கோட் என்ற இந்த திரைப்படம் மக்கள் மத்தியிலே பெரும் பரபரப்போடு வெளியாகி, அந்த பரபரப்பு அடங்குவதற்குள்ளாகவே படத்தை பற்றி எதிர்மறை விமர்சனங்கள் துவங்கிவிட்டது. ஆக விஜய் இந்த படத்தில் 2 கதாபாத்திரங்களில் நடித்து வித்தியாசத்தை காட்டியிருக்கிறார். அதே மாதிரி சினேகா அம்மா இடத்துல அவங்களும் வித்தியாசத்தை காட்டியிருக்கிறாங்க. இவரு பிரபுதேவா பயங்கரமான வித்தியாசம் அவர்தான். அதாவது ஜெயராம் தலைமையில ஒரு ரகசிய குழு ஒண்ணு இருக்கு, அதாவது போலீஸ் தரப்புல. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, வெளியாளுங்களை போயிட்டு மடக்குவாங்க, அடிப்பாங்க. அதாவது தப்பு செய்யறவங்க இது பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு குழு. இதுக்கு தலைவர் ஜெயராம், அவருக்கு கீழே விஜய், அதுக்கப்புறம் பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், இவங்க 5 பேரும் கூட்டா இந்த குழுவை செய்யறாங்க. இவங்க ஆரம்பத்துல ஒரு ரயில பாம்பு வச்சு வெடிக்கிறாங்க. அந்த ட்ரெயின்ல தான் யாருமே எதிர்பாராத ஒரு நடிகர்,
அறிமுகமாகிறாரு. யாருன்னு கேட்டீங்கன்னா மைக் மோகன். அவர் அந்த ட்ரெயின்ல வராரு. எல்லாரும் அவரும் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் ரெடி பண்ணி கவர்மெண்ட் ஒப்படைச்சுவாங்க இந்த டீம். ஆக்சுவலா அவர் தான் சாவல. அவர் தான் மிகப்பெரிய பயங்கரவாதியா சொல்றாங்க. அவர் தான் விஜயோட குழந்தைய கடத்திட்டு போயிடுறாரு. கடத்திக்கிட்டு போய் அவனை வில்லனா மாத்துறவர் மைக் மோகன். இந்த படத்துல மிகப்பெரிய வில்லனா அறிமுகமாக்கி இருக்கிறார். அவருக்கு இந்த படம் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவருடைய கேரக்டர் ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு கேரக்டர் அமைச்சிருக்கிறாங்க. மற்றபடி எல்லாருமே அவங்க வேலையை கரெக்டா பண்ணியிருக்கிறாங்க. இதுல இயக்குனரும் இசையமைப்பாளரும் தான் சற்று இன்னும் முயற்சி செய்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. அது மட்டும் இல்ல, வெங்கட் பிரபு அவருடைய படம் அப்படின்னு சொன்னா அவருடைய டீம் அந்த படத்தில் நடிச்சிட்டு அந்த டீம் மொத்தமே இதுல இருக்காங்க. அதனால இந்த படம் வெங்கட் பிரபுவின் படமா விஜயின் படமா என்று கேள்வி கேட்பதை விட இளைய தளபதியின் விஜயின் படம் என்று அனைவரும் பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.